அந்த இரவுக்குப் பிறகு ஆதித்யனுக்கும் மௌனிகாவுக்கும் இடையிலான அமைதி மாறியது. அது சத்தமாக உடையவில்லை, ஆனால் உள்ளுக்குள் வேறு விதமாக நகரத் தொடங்கியது. ஒரே அறையில் இருப்பது இனிமேல் சாதாரணமாக இல்லை. அந்த அருகாமை அவர்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் விழிப்பாகவும் பதற்றமாகவும் வைத்தது. ஒருவர் அருகில் இருப்பதை மற்றவர் மறக்க முடியாத நிலை உருவானது. ஆதித்யன் அவளை தொடாமல் இருக்க மிகுந்த முயற்சி எடுத்தான். அது உடலுக்கான கட்டுப்பாடு அல்ல, அது மனதிற்கான போராட்டம். அவள் அருகில் நிற்கும்போது அவன் தன் மூச்சை கூட கவனிக்க வேண்டியிருந்தது. அவள் ஒரு சாதாரண அசைவு கூட அவன் உள்ளுக்குள் ஒரு எதிரொலியை உருவாக்கியது. அவன் இதுவரை அறிந்த அமைதி இந்த பதற்றத்திற்கு முன் மிகவும் எளிமையானதாக இருந்தது. மௌனிகாவும் அவன் அருகாமையை உணர்ந்தாள். அவன் எந்த சொல்லும் பேசாமல் அவள் பக்கத்தில் நிற்கும்போது அவள் மனம் தன்னை பாதுகாக்க முயன்றது. ஆனால் அந்த பாதுகாப்பு தோல்வியடையும் தருணங்கள் அதிகரித்தன. அவன் இருப்பே அவளுக்குள் ஒரு நெருக்கத்தை உருவாக்கியது. அது ஆசை என்று அவள் சொல்லவில்லை, ஆனால் அது வெறும் பழக்கம் என்றும் இல்லை. அது அவளை தன்னை பற்றி அதிகமாக சிந்திக்க வைத்தது. ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் நின்றார்கள். இடைவெளி மிக குறைவு. தோள்கள் தொடவில்லை, கைகள் படவில்லை. ஆனால் அந்த இடைவெளியே ஒரு முழு உலகமாக இருந்தது. அந்த நொடியில் இருவரும் ஒரே உணர்ச்சியை பகிர்ந்தார்கள். இப்படி நின்று கொண்டே இருந்தால் ஏதோ ஒன்று மாறிவிடும் என்ற உணர்வு. அந்த உணர்வே அவர்களை அசையாமல் வைத்தது. ஆதித்யன் அந்த நொடியில் விலகினான். அது தவிர்ப்பு அல்ல, அது தன்னை பாதுகாப்பது. ஆனால் அந்த விலகல் அவனுக்குள் ஒரு குற்ற உணர்வை உருவாக்கியது. அவன் அவளை விட்டு விலகினாலும் அவன் மனம் அவளிடம் இருந்து விலகவில்லை. அந்த இரவு அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான். நான் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறேன் என்ற கேள்விக்கு பதில் அவனுக்கு தெரிந்திருந்தும் அவன் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. மௌனிகா அந்த விலகலை கவனித்தாள். அவள் மனம் அதை காயமாக எடுத்துக்கொள்ளவில்லை, ஆனால் அது அவளுக்குள் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியது. அவன் அருகில் இருந்த அந்த நெருக்கம் திடீரென தொலைந்தது போல தோன்றியது. அந்த வெற்றிடம் அவளை கலங்க செய்தது. ஏனென்றால் அவள் அதை பெற விரும்பினாள் என்று அவள் மனம் மெதுவாக ஒப்புக்கொண்டது. அவர்கள் ஒருவரை ஒருவர் தொடவில்லை, ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் மறக்கவும் முடியவில்லை. இந்த தொடாத தொடுதல் தான் அவர்களுக்குள் மிக ஆழமான மாற்றத்தை உருவாக்கியது. இது காதல் அல்ல என்று அவர்கள் இன்னும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த உணர்வை இழக்க வேண்டுமென்றால் அவர்கள் இருவரும் அதற்கு தயாராக இல்லை. இந்த திருமணம் இனிமேல் ஒரு கட்டுப்பாடு அல்ல, அது ஒரு நெருக்கமாக மாறிக்கொண்டிருந்தது. அடக்கப்பட்ட ஆனால் தவிர்க்க முடியாத நெருக்கம்.